சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கம்ங்க. நீங்க சிம்ம ராசியில பிறந்தவரா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி ஒரு கம்பீரம், ஒரு தனித்துவம், ஒரு ஆளுமை திறன் எல்லாமே இயற்கையாவே இருக்குமுங்க. ஆனா அதே நேரத்துல வாழ்க்கையில பண ரீதியா சில தடைகள், அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் கையில நிக்க மாட்டேங்குது, தேவையில்லாத செலவுகள் வந்துட்டே இருக்குன்னு. இதனால ஒரு மன விரக்தி, இந்த மாதிரியான சவால்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலையே வேண்டாமுங்க. இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட செல்வ வளத்தை எப்படி பெருக்கணும், அந்த வீண் விரயங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான, ஆனால் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி தான் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாங்க ஒவ்வொன்றா ஆழமாக பார்க்கலாம். ஆமாங்க, ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, சிம்ம ராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய வரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க. அதாவது இந்த ராசியில பிறந்தவங்க போன ஜென்மத்துல ஒரு ராஜ வம்சத்திலேயோ இல்ல ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்திலேயோ பிறந்திருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. அதனாலதான் அந்த கம்பீரமோ அதே தனித்துவமோ அந்த ஆளுமையோ அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குமுங்க. சிம்மம்னாலே அது ஸ்பெஷல் தான். இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்களேன், சிம்ம ராசிக்காரங்களோட அந்த இரட்டைத்தன்மையை இது ரொம்ப அழகா சொல்லுதுங்க. அவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ராஜா மாதிரி ரொம்ப தைரியமா ஒரு கூட்டத்துல தனியா தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்குமுங்க. பணம் நல்லா வருது, ஆனா வந்த வேகத்திலேயே போயிடுதுங்கிறத கவலை, சில சமயம் எதுக்குன்னே தெரியாம ஒரு மனவிரக்தி. இதுதான் சிம்மத்தோட அந்த ரகசிய போராட்டம்ங்க. சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்யறது? அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இதுங்க. நாம படிப்படியா போகலாம். முதல்ல சிம்மத்தோட அந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமுங்க. அப்புறமா வஸ்திர தானம் செய்யறது மூலமா எப்படி ஒரு பெரிய யோகத்தை வரவழைக்கலாம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கும் வந்த செல்வத்தை நம்மக்கிட்டேயே தக்க வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமுங்க. கடைசியா உங்க வெற்றிக்கான பாதையை சுருக்கமா தொகுத்து பார்க்கலாமுங்க. சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு விசித்திரமான குணம் இருக்குங்க. அவங்க கூடவே இருக்கிறவங்க, அதாவது வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன இடைவெளியோட பழகுவாங்க. ஆனால் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப சுலபமாக ரொம்ப ஆழமாக ஒரு நட்பை ஏற்படுத்திக்குவாங்க. இதனால என்ன ஆகும்னா, சுற்றி ஆட்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தனிமையை உணருவாங்க. இதுவே அவங்களோட மனவிரக்திக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிடுதுங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜோதிட தகவலுங்க. எப்படி ஒரு சிங்கத்தோட முழு பலமும் அதோட தலையிலேயும் அந்த கழுத்து பகுதியிலையும் இருக்கோ, ஆனா அதோட கால்கள் அந்த அளவுக்கு பலமா இருக்காதோ, அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருவித பலவீனம் இல்லைன்னா வலி இழுக்கலாமுங்க. இது அவங்களோட கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசிய உடல் ரீதியான சவால்னே சொல்லலாமுங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. முதல் தீர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம்ங்க, வஸ்திரதானம்ங்க. ஆமாங்க, நீங்க நம்புவீங்களான்னு தெரியலங்க. நீங்க உடுத்துற துணியில ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய யோகத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வர முடியுமுங்க. இதுதான் மற்ற எல்லா பரிகாரங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரிங்க. இந்த வஸ்திரதானத்தை எப்படி கரெக்டாக செய்கிறது, இதில் பல நிலைகள் இருக்குங்க. உங்கள் வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யலாமுங்க.
முதல் படி, உங்க வீட்ல இருக்கிற கிழிஞ்ச, ரொம்ப நாளா உபயோகப்படுத்தாத பழைய துணிகளை உடனே வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியே இருக்குமுங்க. 2வது, உங்களுக்காக நல்ல புத்தம் புது ஆடைகளை வாங்குங்க. 3வது, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு தூணி தானம் பண்ணுங்க. அதாவது உடை தானம் பண்ணுங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இருக்குங்க. இதுதாங்க அந்த பவர்ஃபுல்லான பரிகாரம். உங்க குலதெய்வம் கோயில்ல பூஜை செய்யற பூசாரிக்கு நீங்க மனசார ஒரு புது வேட்டி, துண்டு இல்ல புடவை எடுத்து கொடுக்கறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் யோகத்தையும் கொண்டு வருமுங்க. இது உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முழுசா பெற்று தருமுங்க. இந்த முறை செஞ்சு பாருங்க. அதோட பலனை நீங்களே நேரடியா உணர்வீங்க. ஓகே, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்களா? வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, பணவரவு அதிகரிக்கணும்னு புது புது வாய்ப்புகள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. செல்வத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை இருக்குங்க. அது என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாங்களா? இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க. உங்க தனவரவு, அதாவது பணப்புழக்கம் தங்குத்தடை இல்லாம அதிகரிக்கணும்னா நீங்க நின்ற கோலத்துல அருள்பாலிக்கிற மகாவிஷ்ணுவை, அதாவது பெருமாளை தரிசனம் செய்யணுங்க. எங்கெல்லாம் பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தராரோ அந்த கோயில்களுக்கு போய் நீங்க வழிபடும் போது சிம்ம ராசிக்கு தனவரவும் அபரிமிதமா பெருகும்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாங்களா? சிலருக்கு வருமானத்துல பிரச்சனையே இருக்காது, நல்லாவே சம்பாதிப்பாங்க. ஆனா வர்ற பணம் எல்லாம் மெடிக்கல் செலவு, தேவையில்லாத கடன், திடீர்னு வர்ற விரயம்னு தண்ணியா கரைஞ்சிட்டே இருக்குமுங்க. அப்படிப்பட்டவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? உங்க வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை கையில தங்க வைக்கிறதுக்கு நீங்க போக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கோயில் இருக்குங்க. அதுதான் திருநீர்மலைங்க. ஆமாங்க, சென்னை பல்லாவரம் பக்கத்துல இருக்கிற திருநீர்மலை பெருமாள் கோயிலுக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு பெரிய ஜோதிட ரீதியான தொடர்பு இருக்குங்க. அங்க போய் பெருமாளை வழிபடுறது உங்க விரயங்களை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துமுங்க. திருநீர்மலைக்கும் சிம்ம ராசிக்கும் அப்படி என்னதான் தொடர்பு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட கணக்குகள் என்ன அப்படின்னுலாம் நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாமுங்க. சில தெய்வீகமான விஷயங்களை நாம ஏன் எதற்குன்னு நம்ம அறிவை வச்சு ஆராயத்தை விட முழுமையான நம்பிக்கையோட செய்யும் போதுதான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்குமுங்க. அதனால முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயம் பலன் உண்டுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் இப்ப சுருக்கமா ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி பார்க்கலாங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்குமுங்க. இந்த 3 விஷயத்த உங்க மனசுல தெளிவா வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இதுல இருக்குங்க. உங்க வாழ்க்கையில பொதுவா ஒரு யோகம் வரணும்னா வஸ்திர தானம் செய்யுங்க. உங்க வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நின்ற கோல பெருமாளை வழிபாடுங்க. உங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்தணும்னா திருநீர்மலை பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. உங்க தேவை எதுவோ அதுக்கு சரியான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இதோ உங்களுக்காக ஒரு போனஸ் டிப், ரொம்ப முக்கியமான குறிப்புங்க. திருநீர்மலை கோவிலுக்கு எப்போ போனா அதோட முழு பலனும் கிடைக்கும்? நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநீர்மலைக்கு போய் பெருமாளை தரிசிக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற பலனை பல மடங்கு அதிகரிக்குமுங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கை ஒரு ராஜாவோட வாழ்க்கை மாதிரி கம்பீரமா இருக்க வேண்டியதுங்க. அதுக்கு தடையா இருக்கிற சில விஷயங்களை மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த வழிகளை இப்ப பார்ப்போமுங்க. இந்த எளிய செயல்கள் மூலமா உங்க விதியை நீங்களே தீர்மானிச்சு உங்க வெற்றி கதை எழுத நீங்க தயாரா? முழு நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம்ங்க. உங்களுக்கு மார்ச் 15க்கு பிறகு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க.
அதை தொடர்ந்து குருவுடைய வக்கர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது தற்பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுதுங்க. அப்படி வெகுவாகவே குறையிறதுனால இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், ஒரு ராஜயோகம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படுதுங்க. இத்தனை நாட்களாக நெகட்டிவாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ப்ளஸ்ஸாக மாறியும் செயல்பட ஆரம்பிச்சிடுவாருங்க. அடுத்ததா குருவுடைய வக்ர பயிற்சி. இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணியிருக்க முடியாதுங்க. பொருளாதார விரய செலவு ஆகிட்டே இருந்திருக்குமுங்க. தற்பொழுது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாக பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே சிம்ம ராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த ராகு கேது காலகட்டங்களில் நிறைய இழப்புகளும் கஷ்டங்களும் மன உளைச்சலும் தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்று தேதியும் ஒரு வெற்றியும் தரக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்குமுங்க. என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிட்டு இருந்திருக்குமுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. அதற்கு அடுத்ததா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் காத்துட்டு இருக்குதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 ரூபா சம்பளத்துக்கோ 15,000 ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி வேலையோ ப்ரைவேட் வேலையோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் புதியதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகுமுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குமுங்க. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுமுங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்குமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க.
குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சவால்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுதுங்க. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். குறிப்பா மக நட்சத்திரக்காரங்க தான் ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வரக்கூடிய முதல் 6 மாதத்துக்குள்ளேயே விரைவிலேயே நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. அடுத்ததா சிம்மராசி பார்த்தீங்கன்னா, ஆண்களோ, பெண்களோ வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில 2வது திருமணம் நீங்க எதிர்பார்த்த மாரியே நல்ல விரைவில உங்களுக்கு அமையப் போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்ம ராசி நேயர்களுக்கு விரைவிலேயே உங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்குள்ளேயே விரைவிலே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா இருக்கிறவங்க மகம் நட்சத்திரக்காரங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பணம் வரவு அதிகரிக்குமுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வருமுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தருமுங்க. மற்றவர்களோட நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயருமுங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. ஆர்டர்கள் வருவது திருப்திகரமா இருக்குமுங்க. 2வதா பூரம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாமுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்குமுங்க. குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகுமுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படுமுங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறமை வெளிப்படுமுங்க. பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலன் தருமுங்க. பொறுப்புகள் கூடுமுங்க. 3வதா உத்திரம் 1ஆம் பாதம். இனி வரக்கூடிய நாட்கள்ல சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்துல ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யுங்க. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனம் பயன்படுத்தாதீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல திருப்தி உண்டாகுமுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, முருகனை வணங்குவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.